I just arrived from Greece, Athens. நான் அந்த கிரேக்க நாட்டிலே அத்தேன் ஊர்லேருந்து வந்தேன். I was invited to conduct a revival and campaign during your revival here. இங்கு நடந்தது போல ரிவைவல் மீட்டிங் நான் அங்கு கிரேக்க நாட்டிலே நான் செய்வதற்கான அழைக்கப்பட்டிருந்தேன். And during the meeting, அந்த காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருந்த வேளையிலே I encountered a young Adventist man. நான் ஒரு வாலிபனை பார்த்தேன். And he said, Pastor, அவன் சொன்னான், போதகரே, I want to tell you my story. என்னுடைய கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to confess something to you. நான் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு அறிக்கை பண்ண விரும்புகிறேன். I said, why do you need to confess to me? என்னிடத்தில் என்ன அந்த பாவ அறிக்கை என்னிடத்தில் ஏன் செய்கிறாய்? I am not a priest. நான் ஒரு ஃபாதர் அல்ல. I am a pastor. நான் ஒரு போதகர். And besides, you need to say it to God, not to me. நான் என்னிடத்தில் அந்த பாவ அறிக்கை செய்ய தேவையில்லை, நீ ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும். But I need to open up, Pastor. போதகரே, நான் அது மனம் திறந்து நான் பேச வேண்டும். Okay, so I said yes. Okay, I will listen to you. சரி, நீ சொல்லு, நான் கேட்கிறேன்னு சொன்னேன். But he said, Pastor, don't tell it to my pastor. போதகரே, என்னுடைய போதகருக்கு இதை சொல்லாதீர்கள் என்று சொன்னார். Because if my pastor will learn, he will discipline me. அந்த எங்களுடைய போதகர் இதை கேள்விப்பட்டால் என்னை ஒரு வழியாக்கிடுவார். I said, you are afraid to your pastor, but you are not afraid to God. நான் சொன்னேன், உங்களுடைய போதகருக்கு நீ பயப்படுகிறாய், நீ ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாயான்னு கேட்டேன். He said, actually yes, I am afraid to God. நான் நிச்சயமாக ஆண்டவருக்கு பயப்படுகிறேன்னு சொன்னேன். So what are you doing? நீ என்ன செய்கிறான்னு கேட்டேன். I don't know, pastor, but I cannot leave the church. போதகரே, நான் இந்த சபையை விட்டு விலக முடியாதுன்னு சொன்னேன். Because there is something in this church that really is trying to hold me. ஏதோ இந்த சபையில் ஏதோ ஒரு காரியம் என்னை பிடித்து வைத்திருக்கிறேன்னு சொன்னேன். I really believe in this church. நான் இந்த சபையை நான் நம்புகிறேன். Yeah. Merci. So he said, I don't know. There is something special about this church. இந்த சபையில் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியம் இந்த சபையில் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன்னு சொன்னான். Because right from I was a little boy, நான் சிறு வயதா இருந்த பொழுதிலிருந்து I know that God is working and he loves this church. எனக்கு தெரியும் ஆண்டவர் கிரியை செய்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். He said, and I said to him, why, what happened, you tell me. இது சொல்லி என்ன நடந்தது என்னிடத்தில் சொல்லு என்று சொன்னேன். He said, when I was a little boy, அவன் சொன்னான், நான் சிறு வயதா இருந்த பொழுது my grandmother என்னுடைய பாட்டி used to, when my grandmother came to know Jesus Christ and she was converted to the Seventh-day Adventist truth. என்னுடைய பாட்டியானவர்கள் அவர்களுடைய வழிவதிலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்குள்ள வந்த பொழுது So she got baptized. அவர்கள் ஞானமுழுக்கு எடுத்தார்கள். And she brought with her all her children and his grandchildren. அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பேர பிள்ளைகளையும் கொண்டு வந்தார்கள். But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் my grandfather was an evil man. Evil man. Okay. Very bad man. Okay. ஆனால் என்னுடைய தாத்தா வந்து மிகவும் ஒரு கெட்ட ஒரு மனிதன். Because we live in the village. நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தோம். And you know, in the village, especially when it is raining, அந்த கிராமங்களிலே மழை பெய்யும் பொழுது you know, the ground, they are not good to walk. அந்த தரையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேலை செய்ய முடியாது. So every Saturday, every Sabbath, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் when the time for us to go to church and we were all dressed up, நாங்கள் உடை உடுத்திக்கொண்டு வஸ்திரங்கள் போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு செல்லும்போது with our shoes, ஷூ இல்லாதபடி my grandfather என்னுடைய தாத்தா will get the carabao. You know what is a carabao? Caravan? Carabao. I don't know. It is the cow. The cow, and put the cart. The wagon, the cart. மாட்டு வண்டி இல்ல, மாட்டு வண்டி இல்ல. ஓகே. And அப்ப மாட்டு வண்டியை எடுத்துட்டு வருவார். He will let the cow and with the cart walk back and forth on the road where we had to walk. Okay. Going to the church. அந்த மாட்டு வண்டியில கடந்து செல்வார்கள். அது நடப்பதற்கு ரொம்ப கடினமான ஒரு வழியாக இருக்கும். So my grandmother, my parents and all of us were trying to look for a place wherein
we can put our feet, our shoes will not get dirty. ஓகே, எங்களுடைய ஷூ நாங்கள் உடுத்திருக்கோம் பாதரட்சைகள்லாம் அழுக்காகாதபடிக்கு நாங்கள் அதில் ஏறிக்கொள்வதற்கு இடம் தேடி நாங்கள் செல்வோம். And sometimes we slipped. சில வேளையில் வழுக்கிவிடும். And my grandfather was laughing and laughing. என்னுடைய தாத்தா சிரித்து கொண்டே இருப்பார். And he's doing it every now and then. ஒவ்வொரு முறையும் இதே செய்வார். Every Sabbath. ஒவ்வொரு வாரமும் இப்படி செய்வார். And sometimes he beat my grandmother. என்னுடைய பாட்டியும் சில வேளையில் அடிப்பார். So my grandmother was very faithful. ஆனால் என்னுடைய பாட்டி ரொம்ப விசுவாசமுள்ள ஒரு பாட்டி. My grandmother did not give up. ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து விடவில்லை. And something happened one day. ஒன்று தெரியுமா, ஒரு நாள் ஒரு காரியம் நிகழ்ந்தது. God answered the prayer of my grandmother. என்னுடைய பாட்டியின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். My grandfather went to sleep. என்னுடைய தாத்தா உறங்க சென்று விட்டார். And my grandfather did not wake up from sleep for almost 3 months. ஏறக்குறைய 3 மாதங்களாக அவர்களை எழுப்பிவிடவில்லை. She was sleeping for 3 months. 3 மாதத்துக்கு உறங்கி கொண்டிருந்தார். And we just put something, feed him and then clean everything up after. For almost 3 months. ஏறக்குறைய 3 மாதத்துக்கு ஏதோ சாப்பிட்டு கொண்டு. And the brother in the church. Can you please repeat that one? For 3 months she didn't take a. No, she was sleeping, so they just tried to put some food, Okay, please. Liquid. Grandfather feeding. And the grandmother feeding the grandfather. Okay. அப்போ பாட்டி தாத்தா 3 மாதமாக எந்த படுக்கையிலே இருக்கிறார். இந்த பாட்டி அவர்களுக்கு ஆகாரத்தை வாய் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். That's why he said, pastor, that is why I don't know what there is something special in this Seventh-day Adventist church. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இந்த 7ஆம் நாள் சபையிலே ஏதோ விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. And after prayers, அநேக ஜெபங்களுக்கு பிறகு, the prayers were praying for my evil grandfather who was wake up for almost 3 months. யாவரும் சேர்ந்து அந்த எழுந்திருக்காத என்னுடைய கெட்ட தாத்தாவுக்காக ஜெபித்தார்கள் எல்லாரும் சேர்ந்து. My grandmother keep on praying. என்னுடைய பாட்டியும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். The family we were praying for him. சபையார் யாவரும் குடும்பத்தார் யாவரும் ஜெபித்தோம். Then after almost 3 months, பிறகு ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு பிறகு, my grandfather woke up. என்னுடைய தாத்தா எழுந்திருந்தார். And he said, சொன்னார், I dream a dream. நான் ஒரு கனவு கண்டேன். I was in front of God. தேவனுக்கு முன்பாக நிற்பதை கண்டேன். And God was holding a very very big black book. ஒரு பெரிய ஒரு கருப்பு புத்தகத்தை வைத்திருந்தார். So that is why it took him almost 3 months. அதனால் தான் 3 மாதங்கள் ஆனது. Because the book was very big. ஏன்னா அந்த புத்தகம் பெரிதாக இருந்தது. He said he was looking for my name in the black book. அந்த கருப்பு புத்தகத்திலே என்னுடைய பெயரை தேடினேன். But after so many spending many times அநேக நேரங்கள் time for looking for my name, அநேக நேரங்களுக்கு பிறகு நான் என்னோட பெயரை தேடின பொழுது, God said, my son, I cannot find your name here in the black book. என்னுடைய மகனே, இந்த உன்னோட பெயர் இதில் நான் தேட முடியாது இல்லைன்னு சொன்னார். I was so happy. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். Because my name was not in that big black book. இந்த கருப்பு புத்தகத்திலே உன்னோட பெயர் இல்லை. கேட்டதை நான் சந்தோஷப்பட்டேன். Let me try to find your name in the other book. அப்ப அவர் சொன்னார், சரி வேற ஒரு புத்தகத்திலே நான் தேடுகிறேன். It was a white big book. வெள்ளை பெரிய ஒரு வெள்ளை புத்தகம். So God was looking for his name. அப்ப ஆண்டவர் அந்த பெயரை தேடினார். But after spending some time, சில நேரங்களுக்கு பின்பு, he said, my son, your name is not also here. உன்னுடைய பெயர் இதிலும் இல்லை என்று கடவுள் சொன்னார். So he said, அப்ப அவர் சொன்னார், so God, where is my name? கடவுளே, அப்படி என்றால் என்னுடைய பெயர் எங்க இருக்கிறதுன்னு கேட்டார். I said, you have to go back and find why your name is not yet here. அப்ப கடவுள் சொன்னார், நீ மறுபடியும் போ, பூமிக்கு போ, உன்னுடைய பெயர் எங்க இருக்குது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். And that I woke up. நான் எழுந்துவிட்டேன். So he woke up. எழுந்தார். And the first thing he said, முதலாவது அவர் சொன்னது என்னவென்றால், because he was very weak, அவர் மிகவும் பலவீனமா இருந்தார். for almost 3 months. ஏறக்குறைய 3 மாதங்கள் பலவீனமா, supposed to be is dead already. ஏறக்குறைய மரித்தது போன்ற நிலையில் இருந்தார். He said, please call the pastor.
அவர் சொன்னார், போதகரை வரவழைங்கன்னு சொன்னார். I want to be baptized. ஞானம் முழுக்க எடுத்தார். Look. கேளுங்க. In the Bible. வேதத்தில் Jesus said. ஆண்டவர் சொல்கிறார். There are only two things. இரண்டு காரியங்கள் மாத்திரம் உண்டு. If you don't gather with God, ஆண்டவரோடு நீ இல்லாவிட்டால் you scatter. You scatter. என்னது? If you don't gather, you scatter. நீ வந்து விலகி விடுவாய். Jesus said, if you are not with me, நீ என்னோடு இல்லாவிட்டால் you are against me. நீ எனக்கு விரோதமாக இருப்பாய். There are only two things. இரண்டு காரியங்கள் மாத்திரமே உண்டு. Let us go to Luke chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். There is a wonderful event here. இது ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. No, what did I say? Luke 7. No, it should be, wait. Yes, Luke chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரம். Starting verse 36. Yeah, you can read it in Tamil in verse 36. 36. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். Jesus was invited to attend a dinner. அவர் பந்தி இருக்கும்படி அவர் அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு வீட்டில். It was a Pharisee who invited Jesus. அந்த பரிசேயன் ஒருவன் இயேசுவை அழைத்திருந்தான் வீட்டுக்கு. But during the dinner, அந்த பந்தியின் பொழுது a woman entered the house. அந்த வீட்டில் ஒரு பெண் ஒருவள் வந்தாள். This happened in Bethany, in the city of Bethany. பெத்தானி என்ற ஊரில் இந்த சம்பவம் நடக்கிறது. And according to Luke, லூக்காவை பொறுத்தமட்டில் this woman, it says in 37, I don't know how it is written in Tamil. 37ஆம் வசனம் எப்படி தமிழில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியவில்லை. In English it say, and behold a woman in the city who was a sinner. தமிழ் புத்தகத்தில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற ஊரில் இந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. the same. Okay, it was in a past tense. இது ஒரு கடந்த கால சம்பவத்தை குறிக்கிறது. Meaning he used to be a sinner. அவள் ஒரு பாவியாக வாழ்ந்து வந்தால். But Luke said he is no longer a sinner because he was a sinner. லூக்கா வந்து எழுதுவது என்னவென்றால் அவர் பாவியா இருந்தால் இப்பொழுது பாவியானவள் அல்ல என்ற விளக்கத்தை கொடுக்கிறார். And this woman learned about Jesus in the house of this Pharisee. இந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருப்பதை அறிந்து and so she went there. அங்கு செல்கிறாள். So what did she do? என்ன செய்கிறாள்? She broke an alabaster box. அவளுடைய அந்த தைலத்தை பாட்டில் பரணியை உடைக்கிறாள். It is a fragrant oil. அது ஒரு பரிமள தைலம். You know, if you have visited Graz near Nice or Cannes, இந்த கான் அந்த நிஸ் அந்த பகுதியில் நீங்கள் போய் பார்த்தால், in south of France, பிரான்ஸ் தென்புறத்தில் நீங்கள் போய் பார்த்தால், there is a place there where they make the perfume. இந்த நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அங்கு நீங்கள் விற்கும். And even if you are still in the bus, you can smell the sweet or the fragrance of the place. அங்கு அந்த இடத்தில் நீங்கள் அருகிலே போனாலே அது மிகுந்த வாசனை வீசும். And if you go to சிப்போராக்கு நீங்கள் போனாலும், okay, you have at least two kinds of perfume. அந்த சிஃபோரா கடை இருக்கிறது. அங்கு நீங்கள் போனாலும் இரண்டு வகையான திரவியங்கள் உண்டு. The first one is eau de toilette. eau de toilette. இரண்டு விதமான அந்த வாசனை பொருட்களை விற்பார்கள். eau de toilette சொல்வார்கள். இரண்டாவது பர்ஃப்யூம். The perfume it has oil. அது அந்த பர்ஃப்யூம் என்பது ஒரு எண்ணெயினால் செய்யக்கூடிய ஒரு பொருள். It will last longer. நீண்ட நாட்களுக்கு அந்த வாசனை இருக்கும். But the eau de toilette is you just spray it later on. ஆனால் அந்த eau de toilette நீண்ட நாட்கள் இருக்கிறது, சீக்கிரத்தில் அந்த வாசனை போய்விடும். But this woman, ஆனால் இந்த பெண், he went there. அவர் அங்கு செல்கிறாள். And he broke this perfume. அந்த பரிமள தைலத்தை அவள் உடைக்கிறாள். And you can imagine that you cannot just hold how the fragrance. அந்த வாசனை எவ்வளவு அதிகமாக வீசி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். The whole house. அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை நிரப்பப்பட்டிருக்கும்.
It is like when we went to grass, it says, if I will open the container. நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தபோது அந்த கிராஸ் இடத்துக்கு போயிருந்தபோது is oil of perfume. பெரிய பெரிய கண்டெய்னர் வைத்திருந்தார்கள், அதெல்லாம் உள்ள அந்த எண்ணெய் பொருட்கள் வைத்திருந்தார்கள். He said that the person who is in charge, they just opening the container. அந்த பொறுப்பாளர் அந்த கண்டெய்னர் திறந்து மாத்திரம் காட்டினார். The fragrance will stay for 1 month. ஒரு மாதத்துக்கு அந்த வாசனை வெளியே வீசும். So that's why we keep it closed. அதனால தான் நாங்கள் எப்போதும் மூடியே வைத்திருப்போம்னு சொன்னார். Look, கேளுங்க, this woman, இந்த பெண்மணி broke the alabaster bags, அந்த பரிமள தைலத்தை உடைத்தாள். and he anointed the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கால்களை அவள் கழுவினாள். And he wiped it with his own hair. தன்னுடைய தலைமயிரினால் அவள் காலை துடைத்தார். During the time of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே a woman will not do that in public. அந்த பெண்கள் அது விதமாக செய்யக்கூடாது. Because only a servant will do that. வேலைக்காரர்கள் மட்டும்தான் அதை செய்வார்கள். But because of his humility, தன்னுடைய தாழ்மை நிமித்தம் he did it for Jesus. அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த காரியத்தை செய்தாள். So here is a person இங்க அந்த நபர் இருக்கிறார், who wants to share the good news of salvation. அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியவர். That he is saying, that she was saying that salvation, like the body of Christ, is a fragrant perfume. அவருடைய ரட்சிப்பின் செய்தி அவளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாசனையாக தெரிந்தது அவளுக்கு. And she started to weep. அவள் அதை வைத்து தொடைத்தாள். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். And according to verse 39, 39வது வசனத்தின் பிரகாரம், so you have Jesus, இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம். you have this woman, இந்த பெண்மணி இருக்கிறதை பார்க்கிறோம். and you have the Pharisee who invited Jesus. அந்த பரிசேயன் அவரை அழைத்த அந்த பரிசேயன் இருக்கிறதை பார்க்கிறோம். When the Pharisee, அந்த பரிசேயன் saw what this woman was doing, அவள் செய்கிற அந்த காரியத்தை அவர் பார்க்கும் பொழுது he reacted. அவன் சில ஆச்சரியம் அடைகிறான். How did he react? எப்படி அவன் நிதானிக்கின்றான்? Read verse 39. 39வது வசனத்தை பார்ப்போம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். So what did he say? என்ன சொல்கிறான்? What did he say? என்ன சொல்கிறான்? He doubted Jesus. இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுகிறான். Look, this is very strange. இது ஆச்சரியமா இருக்கிறது. He invited Jesus. இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான். Because he believed in Jesus. இயேசு கிறிஸ்து நம்பினதனால தான் வர வைக்கிறான். Yeah? But now do you try to, he is now doubting Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுகிறான். And how did he say it? எப்படி இதை சொல்கிறான்? He did not say it openly. ஆனால் வெளிப்படையாக சொல்லவில்லை. The Bible said, வேதம் சொல்கிறது, he was talking to himself. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. Be careful when you talk to yourself. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொள்ளும் போது ஜாக்கிரதையாக இருங்கள். I might not understand it. நான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேளை, I may not hear it. நான் கேட்க முடியாத ஒரு வேளை, but God knows it. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். Look, பாருங்கள் இந்த வசனத்தை. he was saying, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். If Jesus knew, அவருக்கு தெரிந்திருந்தால், who was this woman? இந்த பெண் யார் என்று அறிந்திருந்தால், he said, the woman who is touching him, இவரை தொடுகிற பெண்மணி யார் என்று அறிந்திருந்தால், for she is a sinner. ஏனென்றால் அவள் ஒரு பாவி. Do you understand? புரியுதா உங்களுக்கு? Sometimes we have these prejudice against our fellow men. நமக்கு சில வேளையில் இந்த விதமான எண்ணங்கள் நமக்கு உண்டு. We look at other people. மற்றவர்களை நாம் பார்ப்பது உண்டு. And we try to tell them. அவர்களை பற்றி நாம் சொல்ல விருப்பப்படுவோம். Daniel is a sinner. தானியேல் ஒரு பாவி. Thibaut is a sinner. திபோ ஒரு பாவி. The problem is, Luke said, who was a sinner? That is past already. லூக்கா எழுதுகிறார், அவளுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லும்போது அவள் ஒரு பாவியா இருந்தாள் என்று சொல்கிறார். But as human beings,
as human beings, நாம் மனித இயல்பாக ரீதியாக our tendency நம்முடைய is to look at other people as a sinner. மற்றவர்களை நாம் பாவியாக நாம் பார்ப்பதுண்டு. But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் we tell them they are sinners, நாம் அவர்கள் பாவி என்று சொல்வதுண்டு, but we don't tell ourselves நமக்குள்ளே நாமே சொல்லிக் கொள்வது இல்லை, that we are like that. நாம் அவர்களை போன்று தான், We are all the same நாம் யாவரும் சமமே in front of God. ஆண்டவருக்கு முன்னதாக. We thought sometimes சில வேளையில் only us knows about this. நாம் மாத்திரம்தான் நீதிமான்கள் என்று நினைப்பதுண்டு. But when we talk like this to ourselves, நாம் நமக்குள்ளே இந்த விதமாக பேசிக்கொள்ளும் பொழுது Jesus can see it. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், Jesus can understand. இயேசு கிறிஸ்து அதை புரிந்து கொள்ள முடியும். Look at this. இந்த பாருங்கள் இந்த வசனத்தை. And Jesus answered, verse 40. 40வது வசனத்தை பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி He said to him, to Simon, அந்த சீமோனை பார்த்து சொல்கிறார், look, பார். the attention was focused on Jesus Christ. அந்த அது இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது அந்த பார்வை. Because he was invited by Simon the Pharisee. ஏனென்றால் அந்த பரிசேயன் அழைத்திருந்தான் இயேசு கிறிஸ்துவை. And then Jesus said, no, you focus yourself to this woman. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார். Because what she was doing, அவள் என்ன செய்கிறாள் என்றால், she was telling about my sacrifice. என்னுடைய தியாக பலியை பற்றி சொல்கிறாள். And then the writer of Luke, இந்த லூக்காவை பொறுத்தமட்டில் changed the focus to Simon. லூக்கா என்ன சொல்கிறார், அந்த சீமோனை குறிவைத்து சொல்கிறார். Because it says Jesus said to him, to Simon, இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்கிறார், said, Simon, come. சீமோனே வா, I have something to say to you. நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். Do you know who is this Simon? உங்களுக்கு தெரியுமா இந்த சீமோன் யாருன்னு தெரியுமா? Who is this Simon? இந்த சீமோன் யார் தெரியுமா? Let's go there. I want you to know who is this Simon. இந்த சீமோனை பற்றி நான் யார் என்று சொல்ல விரும்புகிறேன். Matthew chapter 26. Matthew chapter 26. மத்தேயு 26 அதிகாரம். Verse 6. 6வது வசனம். Read verse 6 and verse 7. 26 அதிகாரம் 6 7 வசனம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த ஸ்தலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்கள், Mary could have been a prostitute. மரியாள் ஒருவேளை அவள் ஒரு விபச்சாரியாக இருந்திருக்கலாம். So she was a sinner. ஏனென்றால் அவள் பாவியாக இருந்தால், publicly, வெளிப்படையாக, openly, வெளிரங்கமாக. And Simon was a leper. ஆனால் அந்த சீமோன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். And according to the story, அந்த கதையை பொறுத்தவரை, that the leper, கதையை பொறுத்தவரை அந்த சீமோன் அந்த குஷ்டரோகி, he invited Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்றான். And his disciples. அவருடைய சிஷ்யர். So it could have been that Simon was already healed by Jesus. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மூலமாக சீமோனை சுகப்படுத்தி இருந்திருக்கலாம். Because if you still have the leper in you, leprosy, ஏனென்றால் உங்களுக்கு தொடர்ந்து அந்த குஷ்டரோகம் இருந்திருந்தால், according to the Bible, வேதத்தை பொறுத்தவரை, you cannot stay in a normal house. சாதாரண வீட்டிலே நீங்கள் அந்த குஷ்டரோகிய வியாதியிலோ இருக்க முடியாது. You should go away. நீங்கள் வெளிப்புறத்துல தான் தங்க வேண்டும். Until you are healed. வேற இடத்துல தான் தங்க வேண்டும். And you go to the priest. நீ அந்த வேதபாரகத்தை சென்று, and the priest will look at your leprosy, அந்த your skin, அவர்கள் அவருடைய சரீரத்தை தோலையெல்லாம் பார்த்து, it will be the priest who will declare if you are healed or not. அந்த ஆசாரியன் நீ சுகமடைந்து விட்டாயா என்று பார்த்து சொல்வார். அதுவரையிலும் you cannot mingle and stay with other people. சாதாரண மக்களோடு நீங்கள் சேர்ந்து இருக்க முடியாது. So we assume நிச்சயமாக இங்க that Simon the leper, இந்த சீமோன் குஷ்டரோகி, was already healed by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் சுகமடைந்திருக்க வேண்டும். Because if a person with leprosy will invite you to his home to eat, would you go? ஒரு குஷ்டரோகி உங்களை வீட்டில் அழைத்து உங்களை சாப்பிட கூப்பிட்டால் போவீர்களா? Have you seen a person with leprosy? குஷ்டரோகியா உள்ள மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? You see the ear is pouring, or the nose. இந்த மூக்கு, இந்த காதுகள் எல்லாம் அவர்களுக்கு
பயங்கரமாக இருக்கும். When I was a young student, நான் ஒரு வாலிப படித்து கொண்டிருந்த போது, because I was a working student, I work and I also study. வேலை செய்து கொண்டே படித்து கொண்டிருந்தேன். During the summer, அந்த வெயில் காலங்களில் I go with other students for canvassing, literature evangelist. மற்ற வாலிபர்களோடு சென்று நான் இந்த எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் நான் செல்வேன். We sell books. நாங்கள் புத்தகங்களை விற்போம். Adventist books. அட்வென்ட் புத்தகங்களை விற்போம். Yeah. தெரியுமா? Do you do it in India? இந்தியாவில் செய்வீர்களா? Yeah. So to pay my tuition. என்னுடைய சொந்த one day ஃபீஸ் கட்டுவதற்கு நான் with my partner student. என்னுடைய நண்பனோடு கூட நான் சென்றபோது, so very big mansion, wealthy individual. ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று இருந்தது. He said, let us go and knock on the door and sell our books. நாம் அங்கே உள்ளே சென்று நாம் கதவை தட்டி நம்ம உள்ளே போடுவோம், புத்தகம் விற்க சொல்லுவோம். Huge and big house. ஒரு பெரிய வீடு. So we went there. நாங்கள் உள்ளே சென்றோம். So we met the owner. அந்த உரிமையாளரை சந்தித்தோம். The husband, I think, is the governor or of the place. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு கவர்னராக ஆளுநராக இருந்திருக்க கூடும். So we shake hands with the madam. எங்களுடைய கைகளை பிடித்து அவள் கை குலுக்கினார். And she offered us something to eat. எங்களுக்கு சில உண்பதற்கு சாகாரம் கொடுத்தார். And then we sell our books. பிறகு எங்களுடைய புத்தகத்தை அவருக்கு விற்றோம். After that transaction, அந்த சம்பவத்துக்கு பிறகு we went home to our quarter. நாங்கள் மறுபடியும் எங்கள் இடத்துக்கு now the house that the Adventist family that houses or put us in the place, you know. எங்களுக்கு அந்த இடங்களை கொடுத்தார்கள். Asked us, where did you go today? நாங்கள் இந்த நாளில் செல்ல விரும்புவது. We visited the big house. நாங்கள் இந்த பெரிய இடத்தை நாங்கள் பார்த்தோம். Have you met the madam there? அங்க உள்ளவர்களை போய் பார்த்தீர்களா என்று கேட்டார். Yes. ஆம் என்று சொன்னோம். What did you do? We shake her hands. நீங்க என்ன செய்தீர்கள்? நாங்கள் கை குலுக்கினோம் என்று சொன்னோம். And she offered us something to eat. எங்களுக்கு சாப்பிடுவதற்கெல்லாம் கொடுத்தார்கள் என்று சொன்னோம். We were eating the lunch. No, we were eating lunch when we were talking with அந்த மதிய உணவு Adventist family who houses. அந்த அட்வென்டிஸ்ட் ஃபேமிலியிலே வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது, அப்படியா நீங்க பண்ணீங்களா? You shake your hands. அவர்கள் கை குலுக்கினார்களா? ஆமா. நீங்க சாப்பிட்டீர்களா? ஆமா. You know she has a leprosy. உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு குஷ்டரோகி என்று தெரியுமா? And now எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. We stopped eating. நாங்க சாப்பிடுவதை நிறுத்தி விட்டோம். That is why we noticed the hands. நாங்கள் the hands were full of, you know, the pinkish color and everything. அந்த கைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? குஷ்டரோகிக்கு உள்ள கைகள். So I was shocked. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. And my companion was shocked. என்னுடைய நண்பனும் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். We look at each other. நாங்கள் ஒருவர் பார்த்து கொண்டோம். Oh, what will happen to us now? நமக்கு என்ன நடக்க போகிறது தெரியலையே என்று யோசித்தோம். We shook the hand of a leprous. ஒரு குஷ்டரோகி கையை நாங்கள் குலுக்கி விட்டோமே. And this Adventist family said, no, don't worry. அந்த அட்வென்ட் குடும்பத்தார் சொன்னாலும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். He said it will take effect after 10 years. 10 வருடங்களுக்கு பிறகு அதன் விளைவு இருக்கும் என்று சொன்னார். You see, but I'm glad. I would like to thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். I passed already 20 or 30 years after and I don't have any leprosy. அந்த சம்பவத்திற்கு பின்பு 20-30 வருடங்கள் ஆயிட்டு கடவுள் கிருபையால் எனக்கு எந்த குஷ்டரோகம் வரவில்லை. Look. சொல் பாருங்க. Jesus, இயேசு கிறிஸ்து perhaps will go to the house of Simon to eat. ஒருவேளை அந்த சீமோன் வீட்டிலே சாப்பிட போகும்போது Simon has the leprosy. ஒருவேளை அந்த சீமோனுக்கு குஷ்டரோகம் இருந்திருந்தால், his disciples ஆனால் அவருடைய சீஷர்கள் will not come அவரோடு கூட வந்திருக்க மாட்டார்கள். with him. அவரோடு கூட வந்திருக்க மாட்டார்கள். Simon has still the leprosy. அந்த சீமோனுக்கு குஷ்டரோகம் இருந்திருந்தால், so I assume நிச்சயமா சொல்கிறேன், that Jesus already healed. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவனை சுகப்படுத்தியிருப்பார். There is a problem about this Simon the leper. ஆனால் இந்த சீமோன் என்னும் குஷ்டரோகியின் மேல ஒரு பிரச்சனை உண்டு. Like Mary, he was forgiven by Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மரியாள் மன்னிக்கப்பட்டது போல, the problem is he considered Mary as a sinner. பிரச்சனை என்னவென்றால் மரியாளை பாவியாக பார்க்கிறான். He said to himself, தனக்குள்ளே சொல்கிறான், if Jesus knew about this woman, she is a sinner. இந்த பெண் ஒரு பாவி என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தால், it is in the present tense. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னதான் இருக்கின்றான். But for Jesus, once you encountered him, அவனை பார்க்கின்றார்.
You ask for forgiveness. பாவத்தை மன்னிப்பு கேட்கிறார். All your sins, எல்லா பாவங்களும், all the terrible things you have done against God and against others, ஆண்டவருக்கு முன்னதாக மற்றவர்களுக்கு முன்னதாக செய்த எல்லா கூடிய பாவங்களும், if you have asked for forgiveness, நீ ஆண்டவருக்கு முன்னதாக பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது God has forgiven you. ஆண்டவர் உனக்கு மன்னிப்பு அருளுகிறார். Those things are past. எல்லா கடந்த பாவங்களையும் மன்னிக்கிறார். It is a past tense. கடந்த பாவங்கள். But to Simon, ஆனால் இந்த சீமோன், this is still a present tense. இது நிகழ்காலமாக இருக்கிறது. The problem is this. பிரச்சனை என்னவென்றால், the woman publicly is a sinner. அந்த பெண் வெளிப்படையாக பாவியா இருக்கின்றார். But Simon inwardly is also ஆனால் a sinner. சீமோன் தன் இதயத்துக்குள்ளே தனக்குள்ளே பாவியா இருக்கின்றார். In the eyes of God, ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னதாக both of them are bankrupt. இரண்டு பேரும் ஆண்டவருக்கு முன்னதாக சமமே. Look, let us continue. தொடர்ந்து படிப்போம். Jesus said to him in verse 41. 41வது வசனம். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Verse 42. 42. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாக இருப்பான் அதை சொல் என்றார். Look, பாருங்கள், there's a parable here. இங்கே ஒரு உவமைகள் குறிப்பிட்டு சொல்கிறார். What I like about Jesus, இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு பிடித்தது என்னவென்றால், he did not embarrass Simon the leper. அந்த சீமோனை குற்றப்படுத்தி சொல்லவில்லை. Jesus related a parable. ஒரு உவமையை சொல்லி அவனிடத்தில் விளக்கப்படுத்துகிறார். I like about God. இதுதான் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். He wants you to reflect. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது ஆண்டவர் He விருப்பம். wants you to think. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். He said, look, இங்கே பார், both of you are bankrupt. 2 பேரும் சமம் தான். You cannot save yourself. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல முடியாது. Because both of you cannot pay. நீங்கள் 2 பேரும் அதை கட்டி முடிக்க முடியாது. Maybe he owned 50 denarii. ஒரு குற்றம் or 500 denarii. 500 காசு. And you only own 50 denarii. நீ ஒரு 50 வெள்ளி காசு தான். Do you know how much is 500 denarii? உங்களுக்கு 500 டினார் என்ன தெரியுமா? It is 500 days. 500 denarii is 500 days wages. 500 வெள்ளி காசு என்பது 500 நாள் வேலை. It is more than 1 year. ஒரு வருடத்துக்கு மேலான உள்ள சம்பாத்தியத்தை அந்த காலகட்டங்களில் you cannot pay it. நீ கட்டி முடிக்க முடியாது. So he said, Mary cannot pay it, the woman cannot pay it. அந்த ஸ்திரியானவள் அவளால் கட்ட முடியாது அந்த பணத்தை. You cannot also pay it. நீயும் அந்த பணத்தை கட்ட முடியாது. But the Bible said, வேதம் சொல்கிறது, God freely forgave them both. இலவசமாக 2 பேரை மன்னித்தார். Without any condition. எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல். This is the wonder of God's grace. இதுதான் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. He said, freely forgive. இலவசமாக மன்னிக்கிறார். Both of them. 2 பேரையும். And then Jesus asked him a question. ஆண்டவர் பிறகு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். Tell me therefore. மேற்கொண்டு சொல்லு என்று சொல்கிறார். Which சொல்கிறார். of them will love him more? 2 பேரிலே அதிக அன்பாய் இருப்பவன் யார் என்று சொல்கிறார் கேட்கிறார். You know why I'm sharing this sermon to you? இந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் தெரியுமா? We need to reflect every now and then. ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Why do we believe in Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்கிறாய்? Why do we come to church? எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? Why do we come to give our tithe and offering? நம்முடைய காணிக்கையும் தசமபாகங்களையும் எதற்காக கொடுக்க விரும்புகிறோம்? Why do we come to worship God? ஆண்டவரை தொழுது கொள்ள ஏன் வருகிறோம்? Why do we come to read the Bible and pray? ஏன் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் வருகிறோம்? You see, it is a privilege. இது நமக்கு ஒரு பாக்கியம். To be forgiven and accepted by God. ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரால் மன்னிக்கப்படுவது நமக்கு ஸ்லாக்கியம். But at the same time, அதே வேளையிலே God is expecting something in return. அதே நேரத்திலே மறுபடியும் நம்ம இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். That is your love and my love to him. உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். But what kind of love? எந்த விதமான அன்பு? He said, Simon, அவர் கேட்கிறார், சீமோனே, you are angry. நீ கோபமா இருக்கிறாய். That this woman is doing this. அந்த பெண்மணி செய்கிறதை பார்த்து நீ கோபப்படுகிறாய். But what she was doing, அவள் செய்த காரியம் is showing how much அவள் காண்பிக்கிறது எவ்வளவாக she is appreciating my love for her. என்னுடைய அன்பை பற்றி அன்பை வெளிப்படுத்துகிறாள். She is just showing.
அவள் அன்பை வெளிப்படுத்துகிறாள். That she understood இந்த காரியத்தை that the great sacrifice மிகப்பெரிய பலி that I will do நாம் செய்ய போகிற பலியை பற்றி for her to save her. அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, there are only two things. இரண்டு காரியம் மாத்திரம் உண்டு. You appreciate the love of God and His salvation for you. அவர் நமக்கு அளித்த அந்த தியாக பலியின் மூலமாக நாம் அன்பு செலுத்துவது, and therefore become an instrument ஆண்டவருடைய ஒரு பாத்திரமாக நாம் திகழ்கிறோம். to spread the good news of God's salvation. ஆண்டவருடைய கருவியாக நாம் திகழ்ந்து நற்சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாக இருப்போம். Or number two, ஆனால் அல்லாவிட்டால் you don't appreciate that much நீ அவ்வளவாக நேசிக்காவிட்டால், the privilege that God gave us, ஆண்டவர் கொடுத்த நம்ம அந்த கிருபையை நீ அவ்வளவாக உணராவிட்டால், and because of this இந்த காரியங்களினாலே we don't understand, நாம் விளங்கி கொள்ளாவிட்டால் sometimes சில வேளையிலே we become the hindrance, we the hindrance, the barrier நாமே தடையாகவே இருப்போம். in the spreading of the gospel of Christ. சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு நாமே தடையாக இருப்போம். Look, பாருங்கள், it says here, இவ்விடமாக சொல்லப்படுகிறது. verse 46, 46வது வசனம், verse 45, 45வது வசனம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். he said to him, Simon, சிமோனே, it is true that you have invited me, அவள் தான் என்னை வரவைத்தாய், but you did not even give me a kiss. இனி ஒரு முத்தமும் எனக்கு செய்யவில்லை. But this woman, ஆனால் இந்த ஸ்திரீ since she arrived, வந்த நேரத்திலிருந்து she did not stop kissing my feet and anointing my feet. அவள் முத்த சேவலை எனக்கு என்னுடைய தன்னுடைய அந்த அந்த பரிமாணத்தால் என்னை துடைத்தாள். Look, பார், your commitment, நீ செய்ய காரியம், your devotion, உன்னுடைய தன்மை your காரியம், faithfulness to Christ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருப்பது will show வெளிப்படுத்தும். how much you appreciate it. எவ்வளவாக நீ நேசிக்கிறாய் என்பதை The வெளிப்படுத்தும். forgiveness, அந்த பாவ மன்னிப்பு, the love, அந்த அன்பு, and the goodness of God to you. ஆண்டவருடைய நன்மையான காரியங்கள். This must be the motivation இதுதான் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். why we are faithful to God. நாம் ஏன் ஆண்டவர் மேல் விசுவாசமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, don't get discouraged. நீங்கள் அதைரியப்படாதீர்கள். Whatever happens to life, வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நிகழ்ந்தாலும் சரி, move on, கடந்து செல்வோம். because God loves us. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். He notices everything that we are doing. நாம் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். Be faithful until the end. கடைசி வரை உறுதியாக நிற்போமாக. Be faithful until Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் வரையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். And Jesus will reward us. நமக்கு பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். I would like to finish the story. இந்த கதையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். This young man that I met. நான் சந்தித்த அந்த வாலிப சகோதரன் in Athens. இந்த அத்தென் நகரத்திலே. His grandmother. அவனுடைய அந்த பாட்டியானவர். When I don't know if you do it in India or we still do it here. இந்த இந்தியாவில் நீங்க செய்வீர்களா என்று எனக்கு தெரியாது. இப்போ because a faithful Adventist, ஒரு உண்மையான ஒரு அட்வென்டிஸ்ட், will before he goes to retire at night, before he sleep at night, உறங்குவதற்கு முன்னதாக will gather the family, குடும்பமாக எல்லாம் சேர்ந்து open the Bible and the Sabbath school lesson, வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வு நாள் பள்ளி புத்தகங்களை எடுத்துக்கொண்டு they sing hymns and then they pray, பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிப்பார்கள் before they go to their room and sleep. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக. And again early in the morning, மறுபடியும் விடிய காலையிலே the first thing that a faithful Adventist will do, உண்மையான ஒரு அட்வென்ட் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், is to open the Bible, வேத வசனங்களை திறந்து, open the church hymnals, அந்த பாடல்கள் புத்தகங்களை திறந்து, they read, they pray, அவள் படித்து ஜெபித்து பாட்டு பாடுவார்கள். This grandmother, இந்த பாட்டியானவர் early in the morning, விடிய காலையிலே அதிகாலையிலே starts to sing. எழுந்து பாடல் பாடுவாள். In the village, உங்களுக்கு தெரியுமா, அந்த கிராமங்களிலே only
the chicken, only the the roaster you will hear in the morning. விடிய காலையிலே இந்த கோழி சத்தம் கேட்கும், சேவல் கூவுற சத்தம் And கேட்கும். even the roaster that is very far, you can hear it because it is in the village, very silent. அந்த கிராமங்களே அநேக அந்த இயற்கை சத்தங்கள்லாம் கேட்கப்படும். But this faithful old woman, இந்த உண்மையான பயபக்தி உள்ள இந்த ஸ்திரீ starts to sing. பாட்டியானவள் காலையில் எழுந்து பாடல் பாடுவார். Lord, in the morning thou shalt hear. Do you know that song? இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? And then you read the Bible. She reads the Bible. அந்த வேதத்தை வாசிப்பாள். Then she starts to pray. அவள் ஜெபிக்க தொடங்குவாள். And when this old woman passed away, அந்த பாட்டியானவள் மரித்த பிறகு many came to the funeral. அநேகர் அவருடைய சாவு அடக்கத்துக்கு வந்திருந்தார்கள். Those families around the house of this woman. அந்த வீட்டை சுற்றிலும் அந்த அடக்கத்துக்கு வந்திருந்தார்கள். And they start to cry. எல்லாரும் சேர்ந்து அழுதார்கள். They said, "Oh, the woman who used to pray for us. நமக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரியானவள் மரித்து விட்டாளே. The faithful woman of God. ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஸ்திரியானவள். There will be no more woman who will be praying for us and for the whole village." இனிமேல் நமக்காக நம்ம கிராமத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரியானவள் இருக்கிறாளா? And one by one they give their testimony. ஒவ்வொருவரும் தங்களுடைய சாட்சிகளை சொன்னார்கள். We became a Christian and a Seventh-day Adventist. அனைவரும் அட்வென்த் பிள்ளைகளாக மாறினார்கள். Because every morning ஏனென்றால் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் we hear the song, அந்த பாடல்களை கேட்டார்கள். the prayer of this woman, அந்த ஸ்திரீயினுடைய ஜெபத்தை கேட்டார்கள். praying for us. அவர்களுக்காக ஜெபித்ததை கேட்டார்கள். Look, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, why? ஏன்? Because when she met Jesus Christ, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவள் சந்தித்த பொழுது she did not stop அவள் நிறுத்தவில்லை. loving the Lord. ஆண்டவரை நேசித்தாள். And her life was a testimony அவளுடைய வாழ்க்கை எவ்விதமான ஒரு சாட்சியாக இருந்தது. to those around her. அவர்கள் மாற்றமல்ல, மற்றவர்களுக்கும் சாட்சியாக இருந்தது. Always saying, நான் ஒவ்வொரு முறையும் அதிகமாக சொல்வது, let our testimony stay. நம்முடைய சாட்சி பகிரட்டும். There is only one Tamil church here. இங்கு நமக்கு ஒரே ஒரு தமிழ் சபை மாத்திரம் உண்டு. Don't allow அனுமதிக்காதீர்கள் that someday, ஒரு நாள், instead of praising God, ஆண்டவரை தொழுது கொள்வதை விட்டு விடாமல் people will forget God. ஆண்டவரை மறந்து விடாதபடி, because you stop to be faithful to Him. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இராதபடி இருக்கக்கூடாது. Make it your desire. நீங்கள் உறுதியுள்ளவர்களாய் இருங்கள். Make it your prayer. தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். Like this woman in the Bible. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீயை போல broke the alabaster box. அந்த பரிமள தைலத்தை உடையுங்கள். And Jesus said, ஆண்டவர் சொல்கிறார், her act will be remembered. அவள் செய்த இந்த காரியம் நினைக்கப்படும் சொன்னார். When the cross will be preached into all the world. உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இவள் செய்த இந்த காரியம் அறிவிக்கப்படும் சொன்னார். We don't have Jesus with us now. இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நம்ம பக்கத்தில் இல்லை. Perhaps we don't have the alabaster box with us. ஒருவேளை அந்த பரிமள தைலம் இல்லாது இருக்கலாம். But make your life. உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். Make your faithfulness. ஆண்டவருக்கு முன்னதாக உறுதியுள்ளவர்களாக இருங்கள். Be the alabaster. ஆண்டவர் உயர்த்துவார். That will praise the name of God. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். This is my prayer. இதுவே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. This is my desire. இதுவே என்னுடைய விருப்பமா இருக்கிறது. For the Tamil church. தமிழ் சபைக்காகவும். I hope this is also your desire. உங்களுடைய விருப்பமும் இதுதாக இருக்கும் என்று நம்புகிறேன். God bless you. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக.